வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் சாக்லேட் வேஃபர் ரோலும் அதுக்கு ஃபில்லிங்காக ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் பண்ண போகிறோம். இதில் நான் எந்த எக்ஸையும் யூஸ் பண்ணல, தவாவில் தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நியூட்டெல்லாவும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளில வந்து ஒரு வேஃபர் பிஸ்கெட் மாதிரி இருக்கும், உள்ளே இருந்து சாக்லேட் சாஸ் ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும். முதல்ல நம்ம சாக்லேட் வேஃபர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மைதா பேக்கிங் பவுடர் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1/2 கப் பொடிச்ச சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு 3/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து எந்த கட்டி உருண்டைகளும் இல்லாதபடி நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து போர் பண்ணும்போது அது க்ரீமியாக இருக்கணும், எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. அதில் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து குத்துனீங்கன்னா அது அழகாக ரிப்பன்ஸ் வரும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரிப்பன்ஸ் மறைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த மாவை நம்ம தின் ஷீட்ஸாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஷீட்ஸ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வரும். நான்ஸ்டிக் தோசைக்கல்லோ இல்லைனா தவாவோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பேனை கை வச்சா லைட்டாக சூடு தெரிகிற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் அதை அடுப்புலேருந்து கீழே எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, இருந்தால் நம்மளுக்கு மாவு சுருண்டு போயிடும். சின்ன கரண்டி மாவு எடுத்துகிட்டு அதை கடாயில் போர் பண்ணிவிட்டு அதை அப்படியே சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தின்னாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேஃபர் ரோல்ஸ் கிறிஸ்பியாக வரும். ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸ் மாவு இருந்தால் அதை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓரத்தில் லிஃப்ட் பண்ணி பாருங்கள், லைட்டாக எடுக்க வருதான்னு. எடுக்க வந்ததுன்னா ஸ்லோவாக அதை கையால் எடுத்துகிட்டு அதே தவாலே ஃப்ளிப் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுருங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷீட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பென்சிலை வச்சோ இல்லைன்னா ஸ்ட்ரா இல்லைனா ஸ்க்யூவர்ஸ் வச்சோ அப்படியே ரோல் பண்ணிகிட்டே போங்க. ரோல் பண்ணி முடித்ததும் பென்சிலை வெளியே எடுத்துடுங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது ரொம்ப குவிக்காக பண்ணிவிடுங்க, ஏன்னா ஆற ஆற இது கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் இந்த ஷீட்டை ரொம்ப நேரம் கல்லில் வச்சிங்கன்னா உங்களால் ரோல் பண்ண முடியாது. ரோல் பண்ணும்போதே கடுக்கடுன்னு ஆகிடும். இல்லை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்படி ரோல் பண்ணதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். பட் சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கப்புறமா அடுப்புலையோ இல்லைனா ஓவன்லேயோ வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணதுக்கப்புறம் கிறிஸ்பி ஆகிடும். கிறிஸ்பியாக வந்தாலுமே நீங்கள் இன்னொரு தடவை பேக் பண்ணி எடுக்கும்போது அது நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி C வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். ஃபில்லிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இல்லை 1/2 கப் பால் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பால் சூடாகிறதுக்கு முன்னாடியே இதில் 2 ஸ்பூன் மைதாவும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 1/4 கப் பொடிச்ச சர்க்கரையும் 1/4 கப் சலிச்ச கொக்கோ பவுடரையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு லம்ஸே இல்லாதபடி விஸ்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டார்க் காம்பவுண்ட் பார் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். டார்க் காம்பவுண்ட் சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக வரும். நம்மளுக்கு இந்த சூட்லேயே அந்த காம்பவுண்ட் பாரும் உருகிடும். கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆற திக்காகிடும். முடிஞ்ச அளவுக்கு லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இருந்தால் நம்மளுக்கு பைப்பிங் பேக்கில் இது மாட்டிக்கும். நம்ம பண்ணி வச்ச இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டை ஒரு பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட இதை நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வேஃபர் ரோல்ஸோட சென்டர் ஹாலோ தானே, ஸோ அந்த 2 எண்ட்ஸ் வழியாக இந்த பைப்பிங் பேக்கில் இருக்கிற சாக்லேட் ஸ்ப்ரெட்டை நம்ம போர் பண்ணிக்கலாம். நீங்கள் போர் பண்ணும்போது அந்த சாக்லேட் வேஃபர் ரோல்ஸை ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த சாக்லேட் சாஸ் உள்ளே அழகாக இறங்கும்.
இந்த மாதிரி 2 எண்ட்ஸையும் நீங்கள் பைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாக்லேட் ஸ்ப்ரெட் நிறைய இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா வேஃபர்ஸ்லேயும் சாக்லேட் ஸ்ப்ரெட்டை பைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் குவிக்காக பண்ணணுன்னா சாக்லேட் ஸ்ப்ரெட்டுக்கு பதிலாக நியூட்டலாவோ இல்லைனா பீனட் பட்டரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சாக்லேட் வேஃபர்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லா சாக்லேட் லவர்ஸ்க்கும் ஒரு ட்ரீட் தான். ஏன்னா அந்த வேஃபர்ஸ்லேயும் சாக்லேட் இருக்குது, உள்ள ஃபில்லிங்லேயும் சாக்லேட் இருக்குது. முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.